சொல்லி விதை போட்டு விட்டுட்டு வளர்த்து மரமாக்கி அதை அந்த கனியை பிறர் சாப்பிட்ற அளவுக்கு பாதுகாத்து வச்சது என்னுடைய அப்பனும் ஆத்தாளும். அவங்க தான் முதல் தெய்வம். அதைத்தான் அவ்வை பிராட்டியர் அன்னையும் பிதாவும் முன்னெடுத்தீங்க. அதனால இங்கே மிக மிக சிறப்பாக ஒளி அமைந்திருக்கும் KPS உரிமையாளர் அருமை அன்னார் KPS உரிமையாளர் அருமை அன்னார் அவர்கள் இங்கே சத்தியகத்தியாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை மாமா MP விஸ்வநாதன் மாமா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். வந்த புதுசுலேருந்து என்னுடைய சர்வீஸ் தான் எனக்கும் மேலாக KPS வெளிவடிக்கு. ஆனால் அதில் வேலை செஞ்ச பிள்ளையெல்லாம் முக்கியமான ஒருத்தன் 200 வருஷம் அங்கே மட்டுமா தேனி வீட்டில் ஒருத்தன் இருந்தேன். அவனுக்கு பசிச்சா எனக்கு பசிக்கும், எனக்கு பசிச்சா அவங்களுக்கு பசிக்கும். அப்படி என்னோட ரத்தத்தில் கலந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய KPS நிறுவனத்தினருக்கு, அதனுடைய ஆபரேட்டர், அதனுடைய ஊழியர்களுக்கு, நான் வணங்கக்கூடிய தெய்வம் அன்னை மீனாட்சி ஆட்டா, என்னை நிரந்தரமாக ஓலக்குடிசையில் பிறந்த என்னை நிரந்தரமாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் கொடுத்தவன் மீனாட்சி. அந்த மீனாட்சி உங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இருக்கு. எனக்கு வயசு ரொம்ப 70க்கு மேலே போயிடுச்சு. இதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். 70க்கு மேலே போனாலும் இந்த தாஜூர் கிராமத்து பெருமக்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நாடகம் அட்வான்ஸ் கொடுத்ததிலிருந்து தம்பி சேதுபதி ராஜா 5 தடவை ஃபோன் பண்ணிடுச்சு. தம்பி அந்த வயசு போயிடுச்சு, இப்போ சின்ன வயசு விடுங்க. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து இன்னும் பல வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா 50 வருஷம். அதோட அதுக்கப்புறம் நம்ம எப்படி அது இருக்கட்டும், வரட்டும். உள்ள நினைக்குது மாப்பிள்ள, உடம்பு ஒத்துழைக்கணும்ல, அதெல்லாம் ஆண்டவருக்கு. தம்பி சேதுபதி அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க ஒரு பழைய பாடல் எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. என்ன இனிமே யாரும் நினைச்சிடப்படாது. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாங்கள் சொன்னது என்னை தொடாதே. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.
ஹரிச்சந்திரனுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு வைத்துள்ளார்.
வணக்கம். இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்படித்தான் ஏமாத்துறியா? தீர்மானம். யார் மேல? நம்பிக்கை இல்ல தீர்மானம். யார் மேல? இன்னைக்கு யார் போய் பாப்பா? எல்லாருமே இன்னைக்கு நல்லா. ஓ போய் பாப்பா. அப்பாப்பா முடியவே முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முதல்ல இருந்து பாரதி கிரிக்கெட் அடிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு இளைஞலாவா இருக்கு. எத்தனையோ தொலை நான் கிழிச்சிருக்கேன். அதெல்லாம் உயர்ந்தது. இந்த கிரிக்கெட் மனசுல பாரதி. அவங்க தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? என்னடா இப்படி ஒரு ராஜபாட்டம் நாங்க பார்த்தேன். ஆமா பிடிக்கணும்ல. என்ன சொல்றேன்? சும்மாவா சும்மாவா
ஆமா கொம்பு முளைச்ச மாதிரி பெருக்குவார் மேல அங்கிட்டு நாள் இங்கிட்டு நாள் குட்டி புடு குட்டி அதுல எல்லாம் கை வைக்கல இத போட்டுறோம் முடியாது முடியவே முடியாது நீ வேணாம் தைரியமான ஆளாட்டா என்ன எல்லாம் சொல்றாங்க உடையப்பா உடையப்பா அவர் போயிட்டாரு உடையப்பா போயிட்டாரு லைட்டை உடையப்பான்னு சொல்றாங்க அப்படி போடுங்க அப்பதான் கண்ணு தெரியாது நீங்க போட்டு விடுங்க நீங்க அப்படி போட்டு விடுங்க இல்லைன்னா உங்க பல்பு போயிடும் சொல்லிவிட்டேன் ஆமா ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது உன்னை விட்டு வைத்த திருடன் நான் தான் யமதர்மன் ஏறுறது இல்லடா நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இறமையை போட்டு ஏறுவேன் அது சரி நடந்து போனவனா சைக்கிள்ல போனவனா டிவிஎஸ் 50 போனவனா எம்ஐடி போனாலும் யமகாவில் போனாலும் ஹீரோ ஹோண்டாவில் போனாலும் பல்சர்ல போனாலும் அப்பாச்சில போனாலும் பிஎட்ல போனாலும் அம்பாஸ்டர் போனாலும் மாருதியில போனாலும் டாடா சுமோல போனாலும் டொயோட்டா இனோவால போனாலும் 35 லட்சம் 50 லட்சம் வாங்கி வச்சு ஓட்டுறாங்க ஃபார்ச்சூனர் நான் மட்டும் என்ன மசில் கடை எருமையில அப்புறம் BMW அப்ப எருமையில ஏறது காரணம் வாகன வசதி எல்லாம் குறைச்சல் எருமையில ஏறி போனா ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகலாம் ஒரு உசுரை பிடிக்கலாம் இப்ப அப்படிலாம் பிடிச்சி கட்ட முடியாதுமா 1000 உசுரை நான் பிடிச்சிட்டு போறேன் 1500 நம்மளால பிடிக்கி தருவாங்க இந்த பக்கிற விஷயத்துல நம்ம ஆளு மாதிரி மோசம் எவனும் கிடையாது இது ஒண்ணு அதனாலதான் அரசாங்கமே முடிவு பண்ணிச்சுப்பா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க ஜனத்தொகை பெருக்கத்துல முதல் நாடு சீனா ஆமா ரெண்டாவது இந்தியா சீனாவில குறைஞ்சிருச்சு நிறைய ஆமா ஆமா அவங்க அசைந்த மருந்து தூங்கினோம்னாக்கா இதை கூட திட்டுறாங்க பாம்பு திங்கிறானா என்ன இலவதான் திங்கிறாங்க நாக பாம்பு சின்னத்துல இருந்து நோயை கடவுள் திங்கிறான் அங்கதான் முத ஆணி வேறு அங்க கிளம்புனது இப்ப எல்லா நாட்டிலையும் போயிட்டு இருக்கு விமான சேவையை பூரா நிறுத்திட்டாங்க நோய் வந்தா நம்ம நாட்டிலையும் பரவிடணும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காம பாத்தீங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுமா மாப்பிள்ள ஒண்ணா பிடிச்சி பார்த்தேன் கட்டுப்படி ஆகல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பினாமிகளை எல்லாம் அனுப்புனேன் பினாமிகளை இந்தோனேஷியாவுக்கு போகும்போது பினாமியா போனாங்க வரும்போது சுனாமியா வந்துட்டாங்க வாரி உழைச்சி ஒரு தொகை அள்ளி போட்டு முடியாச்சு ஒண்ணா செத்தா முடியாது மொத்தமா செத்ததுனால விசேஷியால நோட்டிட்டு அள்ளி போட்டு தள்ளி முடியாச்சு இவ்வளவு இருந்தும் இங்க இருக்காங்க தெரியுமா படுத்து தூங்குங்கிற உசுறு பிடிக்கலாம் எனக்கு தேவை உசுறு தூங்குகின்ற போது விழுகின்ற போச்சு சுனிமாரி போனாலும் போச்சு காயம் இது பொய்யடா காத்தடைச்ச பையடா உடம்புல காத்து இருக்கிற வரைக்கும் மனுஷன் காத்து போச்சுன்னா போனத்தை எப்படா தூக்க போறீங்கிறான் உரமுறையெல்லாம் கிடையாது வந்திருக்கிற நோக்கம் என்ன சுருக்கமா சொல்லணும் என் தங்க மக்கள் 12 ஆண்டு ஒருவரை கூட சேவந்தன் சபை யாரா 33 கோடி தேவர்களும் 48,000 ராவுத்தர்கள் நீ உனக்கு பழக்க வழக்கம் பூரா சரியில்லைன்னு நினைக்கிறேன் 33 கோடி தேவர்களும் 47,000 ரிஷிமார்களும் தேவர்கள் சபையிலே கூடினார்கள் தேவனுக்கு சிறிய சந்தேகம் என்னது 14 உலகத்திலையும் பொய்யை சொல்லாதவன் தன் தாரத்தின் பிரதாரத்தை ரட்சிக்காதவன் எவனை இருக்கான்னு கேட்க இருக்கிறான் என்று வசீசில சொல்ல இல்லை என்று விஸ்வாமித்திரர் வாதம் அப்போ விஸ்வாமித்திரர் மித்திரர் வாதம் இருவருக்கும் வந்துருச்சு வாக்குவாதம் வாதங்கள் ஏற்பட்டுவிட்டன உடனே இருவருக்கும் ஏற்பட்ட போட்டியின் காரணத்தால் தென் திசைக்கு அதிபதியாகிய யம தர்மனாகிய என்னை பார்க்க வந்த விஸ்வாமித்திரர் நீங்க தான் அதிபதியா எனக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு விழுந்து கும்பிட்டா விஸ்வாமித்திரர் விழுந்து கும்பிட்டார் என்ன இப்படி பேசுறீங்க விழுந்து கும்பிட்டார் ஒரு தவ வலிமைப்பட்ட முடிவரே நமக்கு விழுந்து கூப்பிட்டாரு போது நம்ம அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா அப்படி என்ற மனம் எனக்கு அவர் அதை செஞ்சதுனால நம்மளும் அவருக்கு திருப்பி முன்னாடி செய்யணுமே ஏதாச்சும் செய்யணும்ல முன்னாடி செய்யணும்ல ஏதோ முடிஞ்ச மகராஜன் உடனே காசு மயணத்தில் வீரமாக விடத்தளித்து 56 தேசத்தை ஆண்ட அலெக்சாண்டர் என்ற ஒரு மாமன்னரை விலை கொடுத்து வாங்கி அவனிடம் இருந்து ஒரு பையாவது வாங்கி தர வேண்டும் என்று கட்டளையிட்டார். நாளை என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், ஒத்த போய் சொல்ல மாட்டேங்க. என்னமா அப்பா மட்டும் முதல் போயிடுமா போய் சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் 10 ரூபாய்க்கு 15 போய் சொல்றாங்க.
500 தரேன்னாக்கா 50,000 போய் சொல்றான். இவங்க பொய்யே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அப்பனை நீ போய் சொல்ற என்னடா நான் முப்பேன்னு நினைக்கிறியா சொல்லு தள்ளி அதனால போய் சொல்லலாம் கூட எனக்கு சொந்தமான மயானம் 2 மயானம் எல்லாம் தெரிஞ்சுக்க. ராசிலே பெரிய பணக்கரை 2 மயானம். ஒண்ணு ஆதியில, இன்னொன்னு உங்க அத்தாக்கு நமக்கு ஏன்டா மயானம் புள்ள எம்பிள்ள குட்டிங்களோ அதனால எது இருக்கு இல்லையா மாப்பிள்ள இது இல்லாம நகட்ட முடியல வண்டிய கட்டவர் இல்லாம கட்டவுல வாயில வச்சு தூக்கிட்டு நான் ஏவரும் சும்மா கிடக்குது நெகம் இல்லாம மது இருந்த வேண்டும். மது இருந்தாலும் என்ன வேண்டாம் மங்கை வேண்டும். அப்பவே நான் வேண்டாம். அது மாலை போட்டுருக்கு கோயிலுக்கு போகுது. நானும் மாலை போட்டு போவேன் கோயிலுக்கு. அதை நான் போய் கேட்டு அணைஞ்சிட்டு வந்துடுறேன். பேசாத போக வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது. உனக்கு குடும்ப குடும்பம் அது எதுக்கு விளம்பரத்துக்கு போய் அதே ஞாபகம் அப்ப அது என்ன இளங்கொடியா? அப்ப அது என்ன இளங்கொடியா? இளங்கொடியா? ஆத்தா கண்ணு போட்டுச்சா? மக்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லடா. என்ன பைய பார்த்தா என்ன சீப்பா ஓ யாரும் நம்ம சீப்பா நினைக்கப்படாது. தினப்பு மாலை அந்த மரியாதையோட பெரிய பரம்பரை சும்மா இந்த சாதாரண காட்சி வித்தாலாம் சரி அது பேரே வாங்கி முடிச்சுதான் அப்புறம் எப்படி நீ இருக்கிற வரைக்கும் காப்பாத்து. ஆமா ஆமா இன்னைக்கு அரசாங்கம் ஓடுதுன்னா 5 மணிக்கு கிடைக்கிற சாமான் இதாண்டா. காலையில பெட்டி கடை மளிகை கடையில வாங்கிக்கலாம். 12 மணி வரைக்கும் இடம் கிடைக்கிறாங்க. அப்போ பாட்டுல கட்டி போகுமா மெதுவா மெதுவா பாட்டு உடனே வேற என்ன இரு மேல தட்ட சேர்த்த என்ன கீழே குண்டிலையும் தட்டுறியா? இதுவும் என் பொட்டாட்டியும் ஒண்ணு. என்ன பொட்டாட்டிய தலையில தட்டினா கோச்சிக்கிடுவா. ஓ தலையில அடிச்சா பூச்சிக்கா குண்டியில தட்டி போய் சந்தோஷப்படுவா. இருப்பா இங்க தட்டினா திறக்காத மாப்பிள்ள. கீழே 2 அடி அப்படி அடிச்சுட்டு அப்படி போட்டு பார்த்தா இவ்வளவு ஏன்னா மாலை மரியாதை சும்மா சாதாரண சொல்லப்பட்ட இதில்தான் அது யாப்பு ஏய் அப்ப என்ன ஏய் இது என்ன அப்ப என்ன பண்றீங்க? செய்வனை வைக்கிறவங்க செய்வனை எடுக்கிறவங்க எல்லாம் 4 திசையும் கட்டி விட்டாங்க.
நம்ம மட்டும் என்ன மச்சிருக்கு ஓ திசையை கட்டுறீங்க, எந்த கெடுதலும் வரக்கூடாது உடம்புக்கு. பாத்துக்கங்க இதெல்லாம் குடிக்கிறாங்க ஊட்டாதீங்க, அதை எடுத்துக்கல அப்புறம் என்ன. அந்த 65 போட்டு விடுவேன். ஒரே மட்டுமே சாப்பிடக்கூடாது, பெத்து பக்கம் சாப்பிடணும். Casa baila también. அதான் சீப்பு வச்சிருக்கீங்க, சீவிக்க வேண்டியது 4 சீவு. சீவிக்கங்க. ஏய் என்ன பு சரியான கஞ்ச பேர். என்னடா பண்றது, காசு கொடுத்து வாங்கினவே நான். இவருக்கு அதை பத்தி என்ன வருத்தம் தெரியுது. என்ன என்ன பல்ட்டி அடிக்கிறியா? காசை கொடுத்து வாங்கினது சீரை ஊதி போச்சுடா. தனியாக சாப்பிட பழக்கம் இல்லை, யாரையும் எப்போதும் பழக்கம் சேர்த்து தான் சாப்பிடுறேன். அதுக்கு பெற்று நாளாக நிற்கிற நமக்கே ஒரு அச்சரியா இருக்கு. ஆமா ஒற்ற காலில் நிற்கிற கேபிஎஸ் அதுக்கு போட்டு அப்பு யோ அது ஒன்று ஊத்துற. ஆனா கொஞ்சம் காஜா காஜா சாப்பிட மாட்டானா? அண்ணன் சாப்பிடுறானா என்னன்னு தெரியாது. அதுக்கு ஊத்தாத. உன் ஐடியா எனக்கு தெரியுது. இல்லைன்னா மாமி இதுல ஊத்துறானா அங்க எப்படி போகணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். முடியாதவன் ஆஸ்பத்திரி பெட்டில படுத்துக்கிறாங்க. ஆமா பெட்ல தான் படுத்திருக்காங்க. குளுக்கோஸ் பாட்டில் எங்க தொங்குது? மேல. அது எப்படி உடம்புல போய் ஏறுது? டீப் வழியா. அதே மாதிரி இதுல ஊத்துனான்னா இந்த சிவப்பு டீப் வழியா இங்கே இருந்து அங்க போகும். அங்க இருக்கிறது அம்புட்டும் பீஸா போயிடும். அவங்கள தலையில துண்டப்படுத்து போயிடுவாங்க. நம்ம வண்டி எடுத்துட்டு கீழே முண்டே இப்ப செய்திய நாடு ஆரம்பிக்கும் போது இந்த காரியத்தை முதல்ல விவரமா செஞ்சிருக்கலாம்ல. அப்ப நீ அப்பவே போயிடலாம். எடுக்க மாட்டேன் நான் கேட்டாலும் யாரும் கேட்டது. ஊருக்கு பெருமை சேர்க்கணும். தாயூரு நல்ல தண்ணி தலையே முருட்டு தடி. தாயூரு நல்ல தண்ணி தலையே முருட்டு தடி. தனவம் 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 தனவம். சாலை எங்க மரமெல்லாம் இருக்கு சாலையில? சாலை அகலப்படுத்தலாம்னு புடுங்கத்தான் செய்வாங்க. உட்காந்து போட்டா உள்ளுக்கு போட்டு